يمين أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله من يتق الإسلام الله يهدي الطريق اليوم இந்த வருடத்துடைய ரமலான் மாதத்தின் முக்கால்வாசி நாட்களை கடந்து 5 நாளாக அல்லது 6 நாளாக அல்லாஹ் சென்றிருக்க நாட்களுடைய நன்மைகளை அங்கீகரித்து வரக்கூடிய நாட்கள் ஆரோக்கியமான அமல் செய்வதற்கும் லைலத்துல் கத்ரை முழுமையாக அடைவதற்கும் அல்லாஹ் தஆலா பேரருள் செய்வானாக. கண்ணியமானவர்கள், நம்ம உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த சரித்திரங்களை பார்க்கிறோம். ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு செய்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் அலாவதியானது. அது எந்த காலத்திலும் மறக்க முடியாது. ஒரு இஸ்லாமியன் உமர் ரலியல்லாஹு தஆலா மறந்துவிட்டு கடந்து போக முடியாது. அவன் நினைவு கூர்ந்தான் ஆகணும். ஏனென்றால் அப்படித்தான் அல்லாஹ்வுடைய அமைப்பே அப்படித்தான் இருக்கு. அது மிகையான வார்த்தையும் கிடையாது. உலகத்துல எல்லா மனிதர்களும் எத்தனையோ பெரிய நிகழ்ச்சிகளெல்லாம் இஸ்லாத்துல வந்தாங்க. மலிக் டைசன் பெரிய குத்துச்சண்டை வீரர், நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் இஸ்லாத்துல வந்ததுக்கு உண்டான காரணத்தை சொல்லும் போது பார்த்தோம்னா சொல்லுவார். ஜப்பானுக்கும் ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு விஐபியா கூப்பிட்டுருக்காங்க. போகும்போது பள்ளிவாசல்ல பார்க்குறாரு. ஒருத்தர் முதலாளி வந்து கார் ஓட்டிட்டு போறான். அந்த கார் டிரைவர் முன் வரிசையில் நிற்கிறாரு. முதலாளி அப்போதான் ஒரிசையில் வந்து பின் வரிசையில் அவருக்கு நேரம் நிற்கிறாரு. ஆச்சரியப்பட்டு போனார், இது எப்படி இது சாத்தியமானது? நம்மள மற்ற எந்த தெய்வ வழிபாட்டுகள்லையும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு 2ஆம் தரம் தான், முதலாளிமார்களுக்கு தான் முதல் தரமா இருக்கு. உலகத்திலேயே எவ்வளவு பெரிய அநியாயங்கிறது விபச்சாரத்துடைய தலைமை பீடம் சினிமா என்பது. அந்த சினிமா நடிகையோ நடிகையை முன்னால போயிட்டா கருவறவே விட்டுருப்பாங்க. குறை சொல்றதுக்கு இல்லை, அவருடைய அநியாயமான ஒரு நியாயமற்ற ஒரு நிலைக்கு நான் சொல்லல. ஆனால் உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் பின்னால் அவங்க தாக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் ஒரு கடவுளை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இது மாதிரியே அவர் பார்க்கிறார். மலிக் டைசன் பார்க்கப்பட்டு எவ்வளவு அற்புதமான சமத்துவம் மிக்க ஒரு மாற்றமாக இருக்கிறது தான் தனக்கு கிடைக்க அந்த பட்டத்தை தூக்கி வீசிட்டு இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். உலகத்தில் எவ்வளவு பெரிய வீரர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவனுக்குத்தான் பெருமையை ஒழிய இஸ்லாத்துக்கு பெருமை கிடையாது. இஸ்லாத்துக்கு எந்த பெருமையும் கிடையாது. இஸ்லாத்துக்கு ஒரு மனிதன் வந்தால் அவனுக்குத்தான் பெருமை, நான் இஸ்லாமியன் என்ற பெருமை பாராட்டிக் கொள்ளலாம். ஆனால் இஸ்லாம் ஒரு மனிதரை வருவதனால் பெருமையாக பார்த்தது என்று சொன்னால் அது ஹலரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் இஸ்லாத்திற்கு வந்தால் இஸ்லாம் பெருமைப்படல, அவருக்குத்தான் பெருமையாக இருந்தது. நான் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டேன், இஸ்லாமியன் என்று பெருமை பொங்க சொல்லலாம். ஈவரார் பெரியார் கூட சொன்னார்ல, இந்த நொடி நீ தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் அடுத்த நொடி நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உனக்கு அந்த பீடை கழிந்து விட்டது என்று சொன்னார். தாழ்த்தப்பட்டவன் அப்படிங்கிற அந்த நிலை உனக்கு மாறிவிட்டது என்று சொன்னார். இஸ்லாத்தில் அப்படித்தான் சமத்துவத்தை சொல்லக்கூடியது. இஸ்லாமிய ஒருத்தர் இஸ்லாத்திற்கு வருவதாக இருந்தால்
இஸ்லாமுக்கு பெருமை இல்லை, அவனுக்குத்தான் பெருமை. ஆனால் இஸ்லாம் ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வருவதால் இஸ்லாம் பெருமைப்பட்டது என்று சொன்னார். அது ஹலாத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டுதான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு ஒரு துஆ செய்றாங்க. கிட்டத்தட்ட 40வது ஆண்டுன்னு சொல்றாங்க, அல்லது 32வது ஆண்டுன்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துல வந்து நபிஸல்லல்லாஹு அது வரைக்கும் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் வச்சுதான் அந்த இது தாவா பண்ணி நபிஸல்லல்லாஹு சொல்லியிருப்பாங்க. யார் வந்து இஸ்லாத்துல வந்தாலும் நீங்க யாரையும் வெளிப்படுத்துகிறார்கள் தான் நபிஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா ஒருத்தர் இஸ்லாத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட கூட்டிட்டு போகும்போது சொன்னாங்க, நான் வந்து என் பின்னாடி வந்துக்கிட்டே வா, நான் ஒரு இடத்துல இழுந்து போற மாதிரி பாவனை செய்வேன். ஏன்னா அலி ரலியல்லாஹு தஆலா இஸ்லாம் இருந்து தெரியும். அவர் கூட ஒருத்தர் போனாங்க, இவர் இஸ்லாத்துக்கு போறாங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு வச்சு எதிரிகள் அடிப்பாங்க. அதனால ஒரு இடத்துல நான் வந்து இழுந்து போற மாதிரி பாவனை காட்டுவேன், நீ பாட்டு நேரா போயிட்டு நின்றுட்டு இருக்காரு அப்படின்ட்டு அலுவலர்கள் சொல்லுவாங்க. அப்படித்தான் பயந்து பயந்து வாழக்கூடிய ஒரு சூழல். இப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பிஅஹப்பி ஹாதிஹி ரஜுலைன். யா அல்லாஹ், இந்த 2 மனிதர்களில் யாரை உனக்கு பிரியமாக இருக்கிறதோ அவரை கொண்டு நீ இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து, இஸ்லாமை கண்ணியப்படுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்றாங்க. ஒரு நாள் இரவு தஹஜ்ஜுடைய நேரத்துல அது யாராவது சொன்னா அபி ஜஹில் அவு பி உமர், அபூ ஜஹில் அல்லது உமருடைய விஷயத்தில் 2 பேர்ல யாரோ உனக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ அவரை கொண்டு நீ அந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து. ஏன்னா இந்த 2 பேருக்கு தான் அந்த ஊர் பயப்பட்டுச்சு. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வசதி வாய்ப்புகள் இல்லை, வீரம் இருந்தது. அபூ ஜஹல் வீரமும் இருந்தது, வசதி வாய்ப்புகள் இருந்தது. அவன் நாட்டு ஊருடைய தலைவர், நாட்டாமையா இருந்தார்கள். அதனால அந்த வசதி வாய்ப்புகள் இருந்தது. அவனுடைய அந்த ஆளுமைக்கு எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீரம் மட்டும் இருந்தது, வீரமும் வேகமும் இருந்தது. அவர்களுடைய வீரத்துக்கு முன்னால் அபூ ஜஹல் கூட நிற்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய வீரம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அடுத்த நாள் காலையில மக்கா அந்த காபத்துல்லாஹ்ல ஒரு கூட்டம் வந்து கூடுது. முஹம்மதை எதற்குமே உங்களோடு நாம் வைத்திருக்க கூடாது, முகமதுக்கு நாளுக்கு நாள் முகமதுடைய வளர்ச்சி அதிகமாகிக் கொண்டே போகிறது, யார் அவரை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு சரியான சன்மானங்கள் தரப்படும் அப்படின்ற ஒண்ணு உமர் எதிர்த்தாங்க. எதிர்த்து நான் அவருடைய தலையை கொண்டுட்டு வர்றேன், எப்போ என்ன இது ஒரே ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்த்தாங்க. அப்பதான் அபூ ஜஹல் வாளை கையில கொடுத்து, நீ இந்த அம்பா இது சரியான ஆளு அப்படின்னு சொல்லி மூளைச்சலை வச்சு அனுப்பிட்டாங்க. வாழை கையில எடுத்து வேகமா போனாப்புல. வேகமா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மனிதர் கூப்பிட்டாரு, உமர் எங்க போறீங்க அப்படின்னு கேட்டார். நான் இந்த முகமதை கொலை செய்யறதுக்காண்டி போறேன் அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, முகமதை கொலை செஞ்சுட்டா குறைஷி குலம் உன்னை சும்மா விட்டுருமாப்பா, அவங்க குடும்பம் உன்னை விட்டுருமா, சும்மா விட்டுருமா? யாருடைய ஹதிஜாவுடைய குடும்பம் உன்னை சும்மா விட்டுருமா? அப்துல் முத்தலிபுடைய அபூ தாலிபுடைய குடும்பம் உன்னை சும்மா விட்டுருமாப்பா? எல்லாரும் ஒன்று சேர்ந்து உன்னை அடிக்க, உன்னை கொண்டு விடுவார்களே அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்னாங்க, உமர் சொன்னாங்க, நீனும் அவரோட சேர்ந்துட்டியா, உன்னை முதல்ல கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட்டாக பேசுறது வாழ விடுறாங்க வேகமா. அப்போ சொன்னாங்க, என்னையை வெற்றது முதல்ல இருக்கட்டேன், உன் தங்கச்சி புருஷனை பத்தி உனக்கு தெரியுமா? ரொம்ப உச்சிக்கு போயிடுச்சு. என்ன சொல்ற? அவர்கள் 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அது உனக்கு தெரியுமா அப்படின்ட்டாங்க. முதல்ல என் தங்கச்சி புருஷனை கொன்றுவிட்டு தான் மம்மூதத்துல போவேன் அப்படின்னு வேகமா போய் கதவை தட்டினார். நம்ம கதவை தட்டினார். அப்போ ஒரு சஹாபி வந்து அவங்களுக்கு இது குர்ஆன் படிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க 2 பேரும். அப்போ வந்து ஹிஜாபுடைய சட்டம்லாம் வரல. அப்போ குர்ஆன் படிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த தட்டத்தை பார்த்தவொடனே வேகத்தை பார்த்தோன்னா வந்திருக்கிறது உமர் தான், நம்ம நின்றோம்னா நம்மளுக்கு அடிவு நின்று அவருக்கு விழுந்துட்டாரு.
அவருக்கு ஒழுங்கிக்கிட்டாரு, தங்கச்சி புருஷனுக்கு ஒழுங்கிக்கிட்டாரு. தங்கச்சி மட்டும் திறந்தாங்க. என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த ஒரே ரத்தம் தானே, அந்த பேரை இருக்கத்தானே சொல்லி திறந்த சீருக்கு ஓய்வு ஒரு ஆளாக திறந்த சீருக்கு ஓய்வு ஒரு ஆள அந்த அம்மா என்னை அடிக்கிற வேலைதான் வச்சுக்கிறாரு. யாரை அடிக்கிறாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்னுடைய விருப்பம், உனக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. ஒரு வீரமா வர்றவங்கள்ட்ட எதிர்த்து பேசிட்டோம். ஒரு பெண்களை யாரோ வந்து நம்மள வித்தியாசமா போனோம் கொண்டாடிட்ட என்ன, நம்மளுக்கு எப்ப மதிப்புனா நம்ம பேச பேச அந்த அம்மா அமைதியா இருக்கு, நம்மளுக்கு மரியாதை. அந்த அம்மா எழுதி ஒரு பாட்டை பேசிட்டு நம்மளுக்கு மரியாதை இருக்காது. நமக்கு பேசாம மூலையில உட்காந்துட வேண்டியதுதான், அடுத்தது சிந்திக்க வேண்டியது. அந்த மாதிரி உங்களுடைய தங்கச்சி பேசினோம்னா அப்படியே கோபம் இறங்கிடுச்சு, ரோசம் அப்படியே இறங்கிடுச்சு. தங்கச்சி நம்மளை எழுத்து பேசிட்டு அப்படின்னு அதுவரை பேசாத தங்கச்சி அப்படியே அமைதியா இருந்துட்டு, நீங்க என்ன படிச்சீங்க முதல்ல அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை எங்க கொண்டு வர்றான். இவங்க வேகமா கட்டும் போது ஒரு ஆயத்தை ஒன்று படித்தார்கள். சூரத்து தானாவோட இந்த ஆயத்து வரும், அற்புதமான ஆயத்தை. இந்த ஆயத்தை கொண்டுதான் அவருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுக்கிறான். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி. அல்லாஹ் சொல்றான், நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை. நேரடியாக சொல்லக்கூடிய வார்த்தை, நேரடியாக பேசுற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை. அர்த்தத்தை பார்க்க முடியுமா? என்னை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லை, என்னையே நீங்கள் வணங்குங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை. கேட்டாங்க, என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க குர்ஆன் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இங்க கொண்டு வாங்க பார்க்கலாம். அப்பெல்லாம் எழுதி வைக்கிறது தான், இந்த மாதிரி ஏடுகள் கிடையாது. அப்பதானே 2-3 வசனங்கள், கொஞ்சம் வசனங்கள் தானே இறங்கி இருக்கு. அப்ப அவங்க தங்கச்சி சொன்னாங்க, நீ சுத்தம் இல்லாம இருக்கிற, அதை சொல்றாங்க சுத்தமான தொடங்கணும். போய் முதல் நான் என்ன செய்யணும், போய் குளிச்சுட்டு வா முதல்ல. குளிச்சுட்டு வந்தாங்க. குளிச்சுட்டு வந்த உடனே இதை படிச்சு பார்த்தாங்க. படிச்சு பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்படியே மனசு மாறுது. இந்த ஆயத்தை பார்த்தோன்னு மனசு மாறுது. என்னை முகம்மதுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு. அப்பதான் அந்த ஒழுங்கிற்காக ஒரு சாப்பி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் வேகமா வந்தார். உமர், உன்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் பிரியப்பட்டு விட்டான் என்று சொன்னார். என்னப்பா சொல்ற? நேற்று இரவுதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை 2 மனிதர்கள் உனக்கு யாரை பிரியமாக இருக்குமோ அவருடைய விஷயத்தில் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்த. ஒன்று அபூ ஜஹல், இரண்டாவது உமர். உமருடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பிரியத்தை ஏற்படுத்திட்டான், உன்னை பிரியப்பட்டான் அப்படின்னு போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசல், அவங்க வீட்டு வாசல் அடிக்கிறாங்க. கேட்டவொடனே யாருன்னு கேட்டாங்க. நான் தான் உமர் அப்படின்னாங்க. யாரு உமர்? விண்ணப்பாவின் உமர் அப்படின்னு. யார சொல்லலாம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா உமர் அஸ்துருஹு, இதை மறைச்சு வச்சுட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அவங்க உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, வல்லதி பஅஸக பில் ஹக், அவங்க சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் அனுப்பியது உண்மைதானே அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, அது என்ன சந்தேகம், நீங்க தானே நபி, உண்மையான நபி. அப்பயும் நம்ம பயப்படணும். அப்பயும் பயப்படணும். நேரம் வாங்க காபத்துல்லாஹ்வுக்கு பகிரங்கமாக தொழுவோம். அதுவரையில் இஸ்லாமியர்களுக்கு அந்த துணிவு வரல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடுத்த கடமை காபத்துல்லாஹ்வின் தொழுகை நடந்தது. அன்று ஆரம்பித்த அந்த தொழுகை இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காபத்துல்லாஹ்வின் தொழுகை நடப்பதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காரணம். இன்று வரை இந்த தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. கியாமத் நாள் வரை நடக்கும். காபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்யக்கூடியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறந்துவிட்டு அவர்கள் கடந்து போக முடியாது. நேற்றே சொன்னோம், அந்த மக்காம இப்ராஹிமுக்கு முன்னால் தவாஃப் சுத்துறவங்க மக்காம இப்ராஹிமுக்கு பின்னாடி 2 ரக்காத் தொழுகணும். அப்பதான் தவாஃப் கூடும், ஏன்னா தவாஃப் கூட. இதை ஏற்படுத்தியது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய ஆலோசனை. மக்காம இப்ராஹிம் தொழுக போகும்போதெல்லாம் அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிந்தனை வர வேண்டும், வரணும். வந்தாதான் உண்மையான முஸ்லிம். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து விட்டு எந்த முஸ்லிமும் போக முடியாது. அந்த அளவுக்கு சேவைகளை ஆற்றுவதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
அவ்வளவு பெரிய மாமனிதர், மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு சொந்தக்காரர். நகரங்களை உருவாக்கியது உமரது தமிழ். நகரங்கள் கூஃபா பஸ்ரான்னு சொல்றோமே, இந்த கூஃபா இதையெல்லாம் நகரமாக, அதாவது மில்கி போய் தங்கலுங்கிறதுக்காக வேண்டியே உருவாக்கப்பட்ட நகரங்கள் அது. இன்னைக்கு அன்றைய காலத்தில் கூஃபாவும் பஸ்ராவும் மிகப்பெரிய நகரமாக, கல்விக்கூடமாக பிற்காலத்தில் மாறியது என்று வரலாறு சொல்லப்படுகிறது. இன்னைக்கு மிகப்பெரிய ஈராக்கில் மிகப்பெரிய நகரமாக அது பார்க்கப்படுகிறது. கூஃபாவில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தார்கள். பஸ்ராவில் மிகப்பெரிய கல்விமான்கள் எல்லாம் தோன்றினால் வரலாறு சொல்லப்படுகிறது. அதெல்லாம் உருவாக்கியது யாரு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த விசாவுடைய சட்டம் இருக்குது. நம் நாட்டில எல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போன விசா இல்லாம போக முடியாது. இந்த விசாவுடைய சட்டத்தை கொண்டு வந்ததே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. விசாவுடைய சட்டத்தை கொண்டு வந்ததே உமர் ரலியல்லாஹு தஆலா. மதீனாவுக்குள்ள யாருமே வந்து நுழைஞ்சிட முடியாது. முகைரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிட்ட தான் பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. மதீனாவுக்குள்ள யாரு வந்தாலும் யாரு வெளியில போனாலும் முகைராட்ட சொல்லிட்டு தான் போகணும், சொல்லிட்டு தான் வெளியில வரணும். ஒரு விசா மாதிரியான ஒரு இது அவங்க கையெழுத்து போடணும். அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போகணும். அவங்கள்ட்ட வந்து வெளியிலேருந்து போறவங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போகணும். அவங்க திரும்பி உள்ளக்கு வந்தாலும் சொல்லிட்டு தான் உள்ள வரணும். மதீனாவுக்குள்ள அப்படிதான் இருந்துச்சு. அப்போ பாரசீக நாட்டை சார்ந்த ஒருவர், அவன் பேர் வந்து ஃபைரோஸ், நெருப்பு வணங்கக்கூடிய. இவன் வந்து இவன் யாருன்னா இந்த கொள்ளை, அந்த நெருப்பு இது இரும்பு முறுக்கி அருவாக்கு ஏதாவது இந்த மாதிரி கொள்ளை. இப்போ இவன் வந்து நேரம் உமர் சொன்னா, எனக்கு இந்த மாதிரி தொழில் தெரியும், நான் மக்கால மதீனாவோட வாழணும்னு ஆசைப்படுறேன், நேரம் முகைராட்டப்போ அவர் சொன்னாருன்னா நீ இல்லைன்னு நீ போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டான். நேராக இவர் முகைரா ரலியல்லாஹு போனாரு. விவரத்தை சொன்ன உடனே சரி வேலைக்கு சேர்த்துக்கிட்டான். இவங்க வேலை செய்யறது ஒரு நாள் பிடிக்கல. அவன் தப்பா வர சொல்லியான். இவனுக்கு நோக்கமே வேற நோக்கம், குழப்பம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் தான். அப்போ முகைரா ரலியல்லாஹு கடுமையாக அவனை பேசிட்டான். என்ன நீ வந்து வேலை செய்யறது சரியில்லை. இவன் நேராக உமர் ரலியல்லாஹு வந்து உங்களுடைய தலைவர் எனக்கு அநியாயம் செஞ்சு விட்டார், அநியாயமாக திட்டி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா ஒரு ஊருடைய மிக முக்கியமான பொறுப்புல வந்து உமர் ரலியல்லாஹு பொறுப்பு இருக்கிறான்னா சாதாரண மனிதராக ஆக்கிட முடியுமா? இப்போ அவர் மேலேயே நீ குற்றச்சாட்டு சொல்ற, நீ பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நீ குற்றச்சாட்டை சொன்னாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அனுப்பிவிட்டுட்டாங்க. இவனுக்கு அப்படியே மனசுல ஒரு விதமான கருவம் ஏற்பட்டுச்சு. இந்த அளவு கருவம்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொன்றுவிட வேண்டும், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துருக்காங்க. கரெக்டா 10 ஆண்டு காலங்கள் கழிக்கிறது. 10 ஆண்டு காலங்கள் கழித்த பிறகு ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா சுபுடைய நேரம் தொழுகைக்கான தக்பீர் கட்டிட்டாங்க. இந்த சஃபை சரி செய்வாங்க. எப்போவுமே உமர் ரலியல்லாஹு தஆலா ஈஸ்வரன்னா இக்காமத் சொல்லும்போது சஃபை சரி பண்ணுவாங்க. அப்பவும் அவன் அங்கதான் இருந்துருந்தான். இருட்டு நேரம் தான் தெரியல, ஏன்னா அவன் தொழுவ போறது இல்லை. சஃப்ல கரெக்டா இருந்து தக்பீரை கட்டிட்டாங்க. தக்பீரை கட்டின உடனே இவன் கத்தி செஞ்சு வச்சு, அது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில கத்தியை செஞ்சு வச்சு அந்த கத்தியை நல்ல வயிற்றுல குத்தி ஒரு முறுக்கு ஒன்று முறுக்கி அப்படியே வெளியில் எடுத்தான். உடல் அப்படியே செஞ்சிச்சு. அப்படியே உபரதியில் தனம் அப்படியே குற்றப்படுத்திட்டாங்க மயக்கத்துல. அவன் பல சஹாபாக்கள் எட்டி பிடிக்க போகும்போது நிறைய பேரை காயப்படுத்தினான். ஒரு சஹாபிக்கு தலப்பா துணியை என்ன பிடிச்சி அவருடைய கழுத்துல போட்டு இழுத்து போட்டவங்க நிறைய சஹாபாக்கள் வந்து பிடிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா நீண்ட நேரம் கழித்து நினைவூட்ட உடனே முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சுபுகு தொழுது விட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய முக்கியமான குற்றுயிரும் குறைவுமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கேட்கிறாங்க, நீங்க சுபுகு தொழுதுட்டீங்களா? சுபுகு தொழுதாச்சு. அப்படி என்றால் என்னை கொலை செய்தவர் யார்? கூட்டிட்டு வாங்க. இவனை ஃபரோஸ்கான கூட்டு வந்து நீ யாரப்பான்னு கேட்டான். இவன் பாரசீக நாட்டை சார்ந்தாங்க. அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ்.
ஏனென்றால் எங்கிடம் யாரும் என்னை காட்டுணர்ச்சியில் கொண்டு விடுவார்களோ என்று நான் பயந்தேன். ஒரு இஸ்லாம் என்னுடைய எதிரியால் கொல்லப்பட்டுதான் நான் ஆசைப்பட்டேன். எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தான் கிடைக்கும். ஏனென்றால் முன்னறிவிப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என் இனம் கொன்று விடுமோ என்று கொண்டு விட்டதோ என்று நான் வெளியிட சப்ன நிற்கும் போது குத்துனேன். தொழுகை வெளியில போயிருக்கும் போது குத்துனா கூட அது ஒரு வேற மாதிரி போயிருந்திருக்கும். சப்ன நிற்கும் போது குத்துனா யாருக்கும் சந்தேகம் இருக்கிறது? இஸ்லாமியனுக்கான சந்தேகம் இருக்க முடியும். மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவன் என்னை கொன்று விட்டானோ என்று நான் பயந்தேன், என்னை குத்திவிட்டானோ என்று பயந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் எதிரியால் தான் கொல்லப்பட்டிருக்கிறேன் என்று ஹலரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய மனப்பான்மை இருக்கும். இந்த 3 நாட்கள் அவர்கள் உசுரோடு இருக்கிறார். குற்றங்களும் குறைவாங்க. இந்த 3 நாட்கள் நிறைய விஷயங்களை அவர்கள் செய்தார். அடுத்த ஆட்சியாளர்கள் யார் வர வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்தார்கள். அடுத்த ஆட்சியாளர் யார்? 6 வயசுக்கு முன்பு ஏற்படுத்தி நீ உங்களுக்குள்ள நீங்க முடிவு செஞ்சுக்கிறீங்க. இதுல யாராவது 2 பேரோ 1 பேரோ எனக்கு பிடிக்கல, இவர் வலுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவரை கொன்று விடுங்கள் என்று சொன்னார். அவங்க குழப்பம் செய்யறாங்க, அதனால கொன்று விடுங்கள். சரிக்கு சமமாக நீங்கள் ஒத்துக்கொண்டால் அவரை ஆட்சி பீடத்துக்கு நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் மௌத்தா போன 3வது நாளுக்குள்ள நீங்க ஆட்சியாளர்களை கொண்டு வந்துடணும், ஜனாதிபதியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கடைசியில 3 நாட்களாகியும் அவர்கள் 3 நாள் ஆகிட்டு கிடைக்கல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. எல்லா முஹாஜிர்கள் இருக்கிறாங்க. அதுல அன்சாரிகள் ஒருத்தர் இருக்காங்க. இப்ப எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒதுக்கிட்டாங்க. நிற்கிறது யாரு? அலி ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நிற்கிறாங்க. நேர அலுவலகத்தில் வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கையை பிடிச்சாங்க. நான் ஜனாதிபதியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவங்க கையில் அடிச்சாங்க. கையில் அடிச்சு எல்லாம் 3வது நாள் அந்த ஆட்சியாளர்கள் குற்றுயிரும் குறைவுமாக இருக்கும் போது அன்னை ஹதீஜா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டு விடுறாங்க, நான் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது உங்களுடைய வீடு, நீங்க குடியிருக்கிற வீடு, நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் அதுல போய் அடக்கம் செய்யுங்கள், இல்லைன்னா பொது கபுல்ஸ்தான் அடக்கம் செய்யுங்கள் வசியத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா போய் கேட்டு விடுறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் தான் அடக்கப்படும் சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்ட பிறகு எனக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது, அமீர் முஃமினீன் சரி பரவாயில்ல எனக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா என்னை கஃனிட்டு குளிப்பாட்டி கஃனிட்டு அந்த இது தௌலா ஷரீஃபுக்கு பக்கத்தில் போய் வச்சுக்கிட்டு சொல்லுங்கள், உங்களுடைய உமர், உங்களுடைய தேசத்திற்குரிய உமர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார், நீங்கள் பிரியப்பட்டால் உள்ள அடக்கம் செய்வோம், இங்கேருந்து ஏதாவது ஒரு சவுண்டு வரணும், சவுண்டு வந்து அடக்கம் செய்யுங்க, இல்லைன்னா கொடுக்க முடிச்சாங்க அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இவர்கள் கொண்டு போய் வைக்கப்பட்டு கேட்கப்பட்டது, இங்கிருந்து என்னுடைய ஹபீபை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டது என்பதாக வரலாறு. இதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அதாவது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இவங்க குற்றுயிர் குறைவுமா இருக்கிறாங்க. மருத்துவரை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அனுப்பிவிடப்படுது. மருத்துவரை கூட்டிட்டு வர்றாங்க. மருத்துவரை கூட்டிட்டு வர போகும்போது திடீரென்று அந்த மருத்துவர் சொல்ற, உமர் ரலியல்லாஹு இறந்துட்டாங்க. எப்படி சொல்றீங்க? இன்னும் நீங்க வீட்டுக்கு போகல, ஏரியாவுக்கு போகலையே, இங்க பாருங்கள், இன்னார் வீட்டு ஒட்டகம் இன்னாருடைய தோட்டத்தில் போய் மேய்ந்து கொண்டிருக்கிறது. உமர் உயிரோடு இருக்கும் வரை இது சாத்தியம் இல்லை. உமர் உயிரோடு இருக்கும் வரை இது சாத்தியம் இல்லை. உமர் இல்லை, அடுத்த விட்டு ஒரு ஒட்டகம் அடுத்தவனுடைய தோட்டத்தில் போய் மேய்கிறது என்று சொன்னால் அது உமர் உயிரோடு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே போய் பார்த்தா அங்க ஹலர் குமரந்து போயிடுச்சு. மொத்தா போயிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஆட்சியை அவர்கள் செய்திருப்பார்கள், உலகத்தில் கொடுத்திருப்பார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தான் அவருக்கு உமரது இல்லாமல். அதனால்தான் இன்றும் பேசப்படுகிறது, என்றும் பேசப்படும். அவர்கள் இல்லாமல்
இந்த உலகம், இந்த இஸ்லாமிய உலகம் நகர்ந்து போவதற்கு முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய சேவைகள் இந்த உலகத்திற்கு ஆற்றப்பட்டது என்பதை நம்மளால் சொல்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான மனிதனுடைய வாழ்க்கையை நாமும் பின்பற்ற வேண்டும். அவர்கள் தான் கொண்டு வந்தார் ஹிஜ்ரி. ஹிஜ்ரி நம்ம சொன்னோம். ஹிஜ்ரி எத்தனை? 1445. இந்த ஹிஜ்ரியுடைய ஆட்டை கொண்டு வந்தது அவர்கள் தான். அவங்க காலத்துல தான் இது கொண்டு வரப்பட்டது. ஹிஜ்ரி ஏற்படுத்தியது அவங்க தான். மற்ற எல்லாம் வேற வேற கணக்கு சொன்னாங்க. நபிசல்லாஹ் பிறப்பு சொன்னாங்க, நபிசல்லாஹ் மௌத்த சொன்னாங்க, நபிசல்லாஹ் பட்டம் கிடைக்கும் சொன்னார்கள். ஹிஜ்ரியை கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் தான் சொல்றாங்க. இல்ல, 4 ஆப்ஷன்கள் வைக்கப்பட்டது. ஒன்று நபிசல்லாஹ் பிறப்பு, அல்லது நபிசல்லாஹ் மரணம், அல்லது நபிசல்லாஹ் நபிப்பட்டம், அல்லது நபிசல்லாஹ் ஹிஜ்ரத் பயணம். இந்த 4 எதை கொண்டு வரலாம் என்று சொல்லும் போது ஹிஜ்ரியை தான் கொண்டு வர்றாங்க. அதுக்கு அற்புதமான காரணம் சொன்னார்கள். பிறப்பு என்பது எல்லாருக்கும் ஏற்பட்டதுதான், இறப்பு என்பதும் எல்லாருக்கும் ஏற்பட்டதுதான். நபித்துவம் என்பது நிறைய நபிமார்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் ஹிஜ்ரத் என்பது மிகப்பெரிய படிப்பினையை தரக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் என்பது மிகப்பெரிய படிப்பினை. இந்த உலக முஸ்லிம்கள் கியாமத் நாள் வரை ஹிஜ்ரத் என்று சொன்னால் மிகப்பெரிய படிப்பினையை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக நான் ஹிஜ்ரத்தை நான் முன்னிறுத்துகிறேன் என்று சொல்லி அதிலெல்லாம் ஹிஜ்ரத்து கணக்கு வந்துச்சு. யாராவது ஹிஜ்ரத் இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா? ஹிஜ்ரத்தை நினைப்பவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஆனால் 20 ரக்காயத்தை மட்டும் நடந்து ஏற்றுக்கிற மாட்டோம். 20 ரக்காயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர்கள் கொண்டு வந்துதானே இந்த தராது இருக்கிறது. நபிசல்லாஹ் எங்கே இருந்துச்சு? நபிசல்லாஹ் காலத்திலையும் கிடையாது. உமர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், 10 ரக்காயத்தை சவுதியில ஏற்படுத்தினாங்க. சஹீஹான ஹதீஸ் இல்லை. எங்க உங்களுக்கு தெரியாது சரியான ஹதீஸ் சொல்லி அவங்களுக்கு தெரியாத 10 ரக்காயத்தை தொழுது வச்சதெல்லாம் அவங்க ஏற்படுத்தினது எப்படின்னா அந்த லாக்டவுன் காலங்கள்ல அது ஏற்படுத்தினாங்க. 10 ரக்காயத்தை தொழுவலாம். ஏன்னா அதிகமாக தொழுவ முடியாது, நிறைய நோய்கள் பரவி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது. அந்த நேரத்துல அவங்க 8 10 ஆரம்பிச்சாங்க. அது இப்ப ஏதாவது ஒரு காலத்தை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக வேண்டி இது சமீகான ஹதீஸ் சொல்லிட முடியுமா? எவ்வளவு பெரிய ஒரு உமரத்தியல்லாத இதை விட வேற என்ன சொன்னா, மிகப்பெரிய ஜனாதிபதி, மிகப்பெரிய இஸ்லாத்திற்கு உறுதுணையாக இருந்தவர். அவர் இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு வளர்ப்படைத்திருக்காங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேறு பெற்றவர். அவர் கொண்டு வந்த அந்த ஒரு கொள்கையை நாம் பின்பற்ற மாட்டேங்கிறோம் என்று சொன்னால் இதை விட ஒரு பெரிய வீழ்ச்சி அறிந்து இருக்க முடியும். நமது எல்லாம் நல்லையார்கள் இந்த மாமனிதனை நாம் எப்பொழுதும் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களோடு சேர்த்து வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்வாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com